வெல்கம் டு டேஸ்டி குக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு அருமையான முட்டை கிரேவி. முட்டை கறின்னு கூட வச்சுக்கலாங்க. அந்த மாதிரி ஒரு அப்பத்துக்கு, புட்டுக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு கிரேவி ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக இருக்குங்க, ஆனால் டேஸ்ட்டாக அருமையாக இருக்குங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் என்னுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நமக்கு இன்னொரு சேனல் இருக்குங்க, தேவிஸ் கிச்சன். அதில் பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்ச் காம்போ, டின்னர் ரெசிபிலாம் கொடுத்துட்ருக்கேன். அதையும் போய் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் அன்சப்ஸ்கிரைபரும் பார்க்குறீங்க. ரெசிபிலாம் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுறீங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க 10 நிமிஷத்தில் அந்த முட்டை கிரேவி எப்படி செய்யலாம்னு நம்ம பார்க்கலாம் வீடியோவில். நான் ஒரு 3 முட்டை எடுத்திருக்கேங்க. இப்போ இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். முட்டை வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ப்ரெஷர் போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ முட்டையை நல்லா வேக விட்டு எடுத்தாச்சுங்க. முட்டை எல்லாமே நம்ம லைட்டாக நம்ம கீறி கொடுத்துடலாங்க கத்தி வச்சு. ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், 2 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இதை இப்போ அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் கம்மியாக மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் கம்மியாக மஞ்சள் தூள், நம்ம முட்டை கீரை வச்சோம் பார்த்தீங்களா, அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ முட்டையை எடுத்துக்கோங்க. இப்போ அதே கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடானதும் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 2 வெங்காயம் நான் மீடியம் சைஸில் கட் பண்ணி நல்லா பொடியாக எடுத்துருக்கேன், சேர்த்துக்கோங்க. இப்போ இதே நல்லா 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் வதங்கணும். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள். இப்போ இதை நல்லா 2 நிமிஷம் வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க பொடியை. இப்போ இது கூட நம்ம அரைச்ச தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரை வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ மசாலா எல்லாம் வதங்கி வச்சுங்க. இப்போ தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் நம்ம கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா கொதிக்குது. கலந்து விட்டுங்க. இந்த இடத்துல உப்பு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. நம்ம வேக வச்ச முட்டையும் நம்ம போட்டுக்கோங்க. இப்போ கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டுக்கோங்க. இப்போ 2 நிமிஷம் நம்ம சிம்மில் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க.
கொஞ்சம் மஞ்சள். அவ்வளோதாங்க. அருமையான முட்டை கிரேவி ரெசிபி தாங்க இப்போ நம்ம பார்த்துருக்கோம். இது அப்பத்துக்கு, புட்டுக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே இந்த கிரேவி நல்லா இருக்குங்க. ரெசிபிலாம் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.